உங்களுக்கு தெரியுமா, என் உணவு நான் சொல்லும் விலையில். மை ஃபுட் மை பிரைஸ்ல ஃபுட் ப்ரீ புக் செஞ்சா ரொம்ப கம்மியான விலையில உங்களுக்கு ஃபுட் கிடைக்கும். மை ஃபுட் மை பிரைஸ். அப்ப இன்னைக்கே டவுன்லோட் செய்யுங்க. நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ். ஈரோடு அரசு அருங்காட்சியகத்துல காப்பாட்சியை தான் பணி செய்துட்டு வரேன். ஈரோடு அரசு அருங்காட்சியகம் 1987 உருவாக்கப்பட்ட ஒரு தமிழ்நாட்டோடைய 6வது அருங்காட்சியகமா செயல்பட்டு இருக்கு. நமது ஈரோடு அருங்காட்சியகம் ஒரு அருமையான ஒரு நிறைய காட்சி பொருட்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அருங்காட்சியகமா இருக்கு. நமது ஈரோடு மாவட்டத்துல சேகரிக்கப்பட்ட புதை பொருட்களா கிடைக்கப்பட்டதை நம்ம மக்களுக்காக காட்சிப்படுத்தி இருக்கோம். இந்த ஈரோடு அருங்காட்சியகம் நன்மை வாயிலேயே சிம்மத்தூண்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்ததான் புதை படிவமாக உட்பாசில் மர சிற்பம் காட்சிப்படுத்தி இருக்கும். இதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா நிறைய பள்ளி மாணவர்களையும் கல்லூரி மாணவர்கள் சிறுவர்கள் எல்லாரையுமே கவரக்கூடிய நிறைய விலங்கியல் பொருட்களை நம்ம காட்சிப்படுத்தி இருக்கோம். எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடித்தமான ஒண்ணு விலங்கியல் பொருட்களை பார்க்கக்கூடியதா இருக்கு. இந்த விலங்கியல் பொருட்களை நம்ம 2 முறையில ஈரோடு மியூசியம்ல நம்ம காட்சிப்படுத்தி இருக்கோம். ஒண்ணு நம்ம ட்ரையா ப்ரிசர்வ் பண்ணியிருக்கக்கூடியது, இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நீர்மமான வெட்டா ப்ரிசர்வ் பண்ணியிருக்கக்கூடிய ஒண்ணு. இப்போ நம்ம அருங்காட்சியகத்துல முக்கியமான ஒரு காட்சி பொருளா முதலை காட்சி பொருள் இருக்கு. கிட்டத்தட்ட 9 அடி இருக்கக்கூடிய ஒரு முதலை நம்ம காட்சிப்படுத்தி இருக்கோம். இந்த மாதிரியான காட்சி பொருட்கள் மக்களை கவரக்கூடியதா இருக்கு. இதன் மூலமா இந்த விலங்கியல் பொருட்களை பாக்குறது மூலமா அதனுடைய உருவம் எப்படி இருக்கு, அதனுடைய நிறம் எப்படி இருக்குன்றது முதற்கொண்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஈரோடு அருங்காட்சியகத்துக்கு மற்ற மாவட்டங்கள்ல இல்லைன்னா மற்ற மாநிலங்கள் மற்ற வெளிநாடுகள்ல இருந்து வந்தாலும் ஈரோடு மாவட்டத்தை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிற மாதிரி மாவட்ட கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாவட்ட கூடத்துல நம்ம ஈரோடு மாவட்டம் நிறைய கோயில்கள் நிறைந்த ஒரு மாவட்டமா இருக்கு. அப்படி முக்கியமான கோவில்கள் பற்றியான தகவல்கள் புகைப்படத்தோட காட்சிப்படுத்தி இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஈரோடு மாவட்டத்துல அணைக்கட்டுகள் அதிகமா இருக்கு. அது மாதிரியான முக்கியமான கொடிவேரி அணை, பவானி சாகர் டேம், இந்த மாதிரி அதை பத்தியான தகவல்கள், எப்போ அந்த அணைகள் கட்டப்பட்டது, இதெல்லாமே நம்ம காட்சிப்படுத்தி இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம மாவட்டத்துல இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் பத்தி எல்லாம் இந்த மாவட்டத்து கூடத்துல நம்ம பார்க்க முடியும். அது நம்மளுடைய மாவட்டத்துல ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா அரச்சலூர் இசை கல்வெட்டு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கிட்டத்தட்ட ஒரு 4ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட இசை வடிவங்கள், எழுத்து வடிவங்கள் அங்க பார்க்க முடியும். அதை புகைப்படமா காட்சிப்படுத்தி இருக்கோம். இதன் மூலமா நம்மளுடைய மாவட்டம் எவ்வளவு முக்கியமானது, நம்மளுடைய மாவட்டத்துடைய முக்கியத்துவம், நம்மளுடைய மாவட்டத்துல இத்தனை சுற்றுலா தலங்கள் இருக்கா அப்படின்றத எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம அந்த மாவட்ட கூடங்கள் அமைஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம மாவட்டத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பழங்குடி மக்கள் பத்தியான ஒரு காட்சி புகைப்படம் அமைச்சிருக்கோம். சோழக பழங்குடி மக்கள் பத்தியான ஒரு காட்சி புகைப்படம் அமைக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் தாண்டி நம்ம காட்சி கூடத்துக்குள்ள வரும்போது முதலை காட்சி பொருட்கள், வருகு கோழி அப்படின்னு சொல்லக்கூடிய மிகவும் ரேராக இருக்கக்கூடிய இந்த பறவை இனங்களை பத்தியான ஒரு காட்சி பொருட்கள் அங்க அமைச்சிருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும். இதெல்லாமே உண்மையான காட்சி பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட உயிரிகளா காட்சிப்படுத்தி இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் நம்ம அருங்காட்சியகத்துல எல்லாரும் பார்த்து பயனடையணுன்ற மாதிரி அதுக்கான நோட்ஸ் தமிழ் மற்றும் ஆங்கிலத்துல கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம அது இன்னைக்கு வரைக்கும் நம்ம பராமரிச்சுக்கிட்டு வரோம். அடுத்ததான் பாத்தீங்கன்னா கும்பு வகைகள், இதெல்லாமே நம்ம அருங்காட்சியகத்துல இருக்கு. ஈரோடு மாவட்டத்துக்கான செல்ல பெயர்கள் தந்த நம்மளுடைய மஞ்சள் பற்றியான விவரங்கள், மஞ்சள் பற்றியான ஹெர்பேரியம், இதெல்லாமே அந்த காட்சி பெட்டியில நம்ம காட்சிப்படுத்தி இருக்கோம். அடுத்ததான் ஜமுக்கால சிட்டி, டெக்ஸ்டைல் சிட்டி, இப்படி எல்லாம் நிறைய பேர் உண்டு இல்லையா, அதையும் நம்ம எல்லாருக்கும் காட்டணுன்றதுனால நம்ம ஜமுக்காலத்தை பத்தியான ஒரு காட்சி பெட்டியும் அமைச்சு அது ஏன் முக்கியத்துவம், ஏன் அந்த பவானி முக்கியத்துவம் பத்தியான ஒரு விவரத்தையும்
அதனுடைய புகைப்படங்களோட சேர்ந்து நம்ம வந்து காட்சிப்படுத்தி இருக்கோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டாம்ப்ஸ் இதெல்லாமே வந்து நம்மளுடைய அருங்காட்சியகத்துல காட்சிப்படுத்தி இருக்கோம். புலியினுடைய கால் தடத்தை வந்து காட்சிப்படுத்தி இருக்கோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா தோல் பாவைகள், இது வந்து அழகான ஒரு கலைக்கூத்து. நம்ம வந்து நிறைய புராண கதைகள், சரித்திர கதைகள்லாம் வந்து படிச்சிருப்போம். ஆனா இதெல்லாமே வந்து படிச்சு நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய வீட்டு பெரியவங்களா இருக்கலாம், இல்ல நிறைய கதைகள் தெரிஞ்சவங்களா இருக்கும், யாருமே வந்து படிச்சு தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. நம்ம இரவும் பகலுமா இருக்கக்கூடிய அந்த கலை கூத்துக்களை உட்கார்ந்து தெரிஞ்சவங்களாதான் இருக்கும். அப்படிப்பட்ட அழகான சரித்திர கதைகளை ஈஸியா நமக்கு புரிய வைக்கக்கூடிய அந்த தோல் பாவைகளை வந்து நம்ம காட்சிப்படுத்தி இருக்கோம். இது அழகா வந்து காட்சிப்படுத்தப்பட்ட ஒரு காட்சி பெட்டி நம்மளுடைய மாவட்ட அருங்காட்சியகத்துல வந்து இருக்கு. இதை தவிர நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய புவியியல் வளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கனிம வளங்கள் என்னெல்லாம் இருக்கு, குவார்ட்ஸ் கற்கள், கிரானைட்ஸ், இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வகைகள் என்னெல்லாம் இருக்கும், தமிழ்நாட்டுல என்னெல்லாம் ஸ்டோன்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து நிறைய மாணவர்கள் வந்து பாடத்துல படிப்பாங்க. பாடத்துல புகைப்படமா தான் இருக்கும். அதையெல்லாம் நம்ம நேரடியா வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமா ஈரோடு அருங்காட்சியகம் செயல்பட்டு இருக்கு. அதையும் தாண்டி நம்மளுடைய மாவட்டத்துல நிறைய பேர் வந்து உலக புகழ் பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமா ஒரு 4 பேர்த்த பத்தியான ஒரு புகைப்பட கண்காட்சி வந்து அமைச்சிருக்கோம். பெரியார், தீரன் சின்னமலை அவர்கள், ராமானுஜம், திருப்பூர் குமரன் அவர்கள், அவரெல்லாம் பத்தியான ஒரு காட்சி பொருட்களை வந்து நம்ம காட்சி புகைப்படங்களா வந்து அமைச்சிருக்கோம். இதையெல்லாம் அவங்க மக்கள் வந்து பார்க்கும்போதோ இல்ல மாணவர்கள் அதை பார்க்கும்போதோ ஒரு உத்வேகமும் அதை பத்தியான ஒரு தெளிவான ஒரு இதுவும் நம்மளுக்கு கிடைக்கும். இதையும் தாண்டி நம்ம இன்னொரு காட்சி அறைக்கு நம்ம வரும்போது பாத்தீங்கன்னா தானிய பானை அப்படின்னு சொல்லக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய சிறுவர்களுக்கு வந்து அது தெரியாது. குளுக்கப்பானை, குதிர்பானை அப்படிலாம் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க. நெல், தானியங்கள், ராகி வகைகள் இதெல்லாம் அதனுடைய விதைகள் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கான பானையா இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய சந்ததிக்கும் அது தெரியணுன்றதுக்காக அந்த குளுக்கப்பானை, அடுக்கு பானை இதையெல்லாம் வந்து காட்சிப்படுத்தி அது எப்படி அதை வைப்பாங்க, அதுக்கு என்ன தமிழ் பெயர்கள் என்னெல்லாம் இருந்துச்சு, ஏன் பானை அவ்வளவு முக்கியமானது அப்படின்றத நம்ம வந்து காட்சிப்படுத்தி இருக்கோம். அதற்கடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மாவட்டத்து கூடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி பொருளா இருக்கக்கூடிய அந்த சோழக பழங்குடி மக்களை பத்தியான ஒரு காட்சி பெட்டி அமைச்சிருக்கோம். இசைக்கருவிகள் வாசிப்பதுல ரொம்ப முக்கியமானவங்க அவங்க. அந்த மாதிரி அவங்க வாசிக்கக்கூடிய இசைக்கருவிகள், அதுக்கப்புறம் அவங்க வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்தக்கூடியது, காட்டு கோழி பிடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது, அது மட்டும் இல்லாம எல்லாத்துக்குமே இயற்கை சார்ந்து வாழக்கூடிய மக்களா வந்து பழங்குடி மக்கள் இருப்பாங்கன்றது தெரியும். அதுலயும் நம்ம ஊர்ல சார்ந்த நம்ம ஈரோடு மாவட்டம் கர்நாடகாவுடைய எல்லைகள்ல, தமிழ்நாடு கர்நாடக எல்லைகளை வாழக்கூடிய அந்த மக்கள் என்ன பேசுவாங்க, எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இயற்கையோட ஒன்று எப்படி வாழ்ந்திருப்பாங்க, அவங்களுடைய வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த காட்சி பெட்டியை நம்ம வந்து பார்க்கும்போதே நிறைய தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா அருங்காட்சியகங்கள் பார்ப்பதன் மூலமாவே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மியூசியமா இருக்குது. எப்பவுமே பாட புத்தகங்களை யாராவது சொல்லி நம்ம ஆசிரியர்கள் நமக்கு அதை சொல்லும் போதுதான் நமக்கு அது படிக்க முடியும். ஆனா அருங்காட்சியகங்கள் யாருமே அதை சொல்ல வேண்டியதில்லை, பார்ப்பதன் மூலமாவே தெரிஞ்சுக்கக்கூடிய, படிக்க வைக்கக்கூடிய ஒரு இடமா வந்து அருங்காட்சியகங்கள் செயல்பட்டு இருக்குன்றதே நம்ம ஒவ்வொரு காட்சி பெட்டியை தாண்டி போகும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதையும் தவிர அந்த கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள், 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனித இனங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க பயன்படுத்திய பொருட்கள்லாம் நம்ம இப்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரியான உணர்வு தரக்கூடிய மண் பாத்திரங்கள், மண் ஜாடிகள், அவங்களுடைய பாத்திரங்கள், இப்ப இருக்கக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எல்லாமே வந்து இயந்திரங்கள் மூலமா நாம தயாரிக்கிறோம். ஆனா கைகளாலேயே மண்ணை கொண்டு தயாரிக்கப்பட்ட மண் சட்டிகள், அதனுடைய மூடிகள் எல்லாமே பார்க்கும்போது எப்படி இப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்ட்டு வியப்ப தரக்கூடிய நிறைய காட்சி பொருட்களை நம்ம இங்க பார்க்க முடியும். அடுத்ததான் வந்து முதுமக்கள் தாளிகள். முதுமக்கள் தாளிகள் என்றாலே ஒரு வியக்கத்தக்க ஒண்ணு. இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஈமத்தாளிகள் இதெல்லாம். இந்த ஈமத்தாளிகளை நம்ம எப்படி நம்ம வந்து காட்சிப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 2க்கும் மேற்பட்ட 3 ஈமத்தாளிகள் நம்மளுடைய அருங்காட்சியகத்துல காட்சிப்படுத்தி இருக்கோம். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு அளவான சைஸ்ல வந்து பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 4.5 அடிக்கு மேல இருக்கக்கூடிய ஈமத்தாளிகள் நம்ம அருங்காட்சியகத்துல இருக்கு. கிட்டத்தட்ட அருங்காட்சியகத்துல இருக்கக்கூடிய இந்த முதுமக்கள் தாளிகள்ல
2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பயன்படுத்தப்பட்ட முதுமக்கள் தாலி அவங்க இறந்தவங்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டதுன்றது தெரியும். அதை தொட்டு உணர்வதற்காக அதை வந்து அருங்காட்சியகத்துல வந்து காட்சிப்படுத்தி இருக்கோம். கொடுமணல் அப்படின்னாலே ஈரோடு மாவட்டத்துல இருக்கக்கூடிய முக்கியமான அகழாய்வு பகுதின்றது ஒண்ணு. அதுல நம்ம ஈரோடு மாவட்டத்துல இருக்கக்கூடிய அந்த கொடுமணல்ல ஒரு தொழில் பட்டறையா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்திருக்கு. சங்க இலக்கியங்கள்ல கொடுமணம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. 10 பாடல்கள்ல கொடுமணம் கண்ட வினைமான் அப்படிப்பட்ட ஊரை பத்தியானது சங்க இலக்கியங்களை பாடப்பட்டது. இப்ப சான்றா அங்கு கிடைச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய பீட்ஸ், அதாவது கல்லையே மணிகள் செய்யக்கூடிய தொழில் பட்டறை அங்க இருந்திருக்கு. அதனுடைய பீட்ஸை நம்ம வந்து பார்க்க முடியும். எந்த நிற கற்களை கொடுத்தாலும் அவங்களால கல்லை வந்து மணிகளா செய்து தர முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சான்றா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கொடுமணல் காட்சி பெட்டி வந்து ஈரோடு அருங்காட்சியகத்துல இருக்கு. நிறைய பீட்ஸ் சிவப்பு நிறத்துல கார்னிலியன் பீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதும், குவாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை நிற கற்கள்லையும் பீட்ஸ் செய்வாங்க. நெல்லை கொண்டும் பீட்ஸ் செஞ்சிருக்காங்க. இரும்பை கொண்டும் அவங்க வந்து மணிகள் செஞ்சு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுடைய வணிகத்துக்கு அவங்க வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க, வணிகம் செஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்ம சங்க இலக்கியங்களை பாடப்படக்கூடிய பாடல்களை சான்றா வந்து ஒரு காட்சி பெட்டி அமைஞ்சிருக்கு. அதையும் தாண்டி நம்ம அருங்காட்சியகத்துல நாணயங்கள் அதிகமா காட்சிப்படுத்தி இருக்கோம். நாணயங்கள் அப்படின்னாலே நம்மளுடைய வரலாற்றோட சேர்ந்து வரக்கூடிய ஒண்ணு. வரலாற்றுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாகவும் சான்றாகவும் இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நாணயங்களுடைய வளர்ச்சி. இந்த நாணயங்கள் அப்படின்னாலே வந்து முதல்ல பஞ்ச்மார்க் காயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மிஷின்ல அடிக்காம நம்மளுடைய சுத்தியல் கொண்டும் நம்ம உருக்கி அடிக்கக்கூடிய அந்த நாணயங்கள் முதற்கொண்டு இயந்திரங்களால அடிக்கப்பட்ட நாணயங்கள் எல்லாமே வந்து அருங்காட்சியகத்துல காட்சிப்படுத்தி இருக்கோம். வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலே நாணயங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு பொருளா இருக்கு. அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும், இப்போ நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் வரைக்கும் உள்ள நாணயங்கள் எல்லாமே இங்க வந்து காட்சிப்படுத்தி இருக்கோம். இது எல்லாமே நம்ம ஈரோடு அருங்காட்சியகத்துக்கு வரும்போது எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஈரோடு மாவட்டத்துல நிறைய போர்கள் கண்ட ஊர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய கல் குண்டுகள் நமக்கு கிடைக்கும். அந்த கல் குண்டுகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வெயிட்ல நம்ம வந்து பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட கிலோல இருக்கக்கூடிய கல் குண்டுகளை நம்ம வந்து நேரடியா மக்கள் வந்து இந்த காட்சி பெட்டியில வந்து பார்வையாளர்கள் வந்து பார்க்கலாம். இந்த கல் குண்டுகள் மட்டும் இல்லாம பீரங்கி வகைகளும் நம்ம வந்து அருங்காட்சியகத்துல பார்க்க முடியும். சிறு பீரங்கி, நிறைய பீரங்கி வகைகளை புகைப்படத்திலேயோ இல்லைன்னா நேரடியாவோ பார்த்திருக்கலாம். ஆனா சின்ன பீரங்கி வகையை நம்ம இந்த ஈரோடு அருங்காட்சியகத்துலதான் நம்ம வந்து பார்க்க முடியும். அதையும் தவிர கல் கருவிகள்ல பார்க்க முடியும். கற்காலம் அப்படின்றத கடந்துதான் நம்ம இப்பெல்லாம் வந்திருக்கோம். அந்த கற்கருவிகளை வந்து நம்ம கல்லை கொண்டு எல்லாத்தையுமே பண்ணலாம். கல்லை கொண்டு வந்து அந்த விலங்கினங்கள் அடிப்பதற்கும் மரத்தை வெட்டுவதற்கும் பயன்படுத்தினா அந்த கல் வகைகளை வந்து நம்ம வந்து ஈரோடு அருங்காட்சியகத்துல ஒரு காட்சி பெட்டியில நம்ம வந்து பார்க்க முடியும். அதை எப்படி ஷார்ட் பண்ணி எப்படி அழகா வச்சிருக்காங்கன்றத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா மர சிற்பங்கள் அருங்காட்சியகத்துல அழகா காட்சிப்படுத்தி இருப்பாங்க. நம்மளுடைய கோவில் தேர்கள் அப்படின்னாலே வந்து நம்ம பிரம்மாண்டமா பார்க்கக்கூடிய ஒண்ணு. இப்படிப்பட்ட கோயில் தேர்கள்ல பயன்படுத்தக்கூடியதும் கோவில்கள்ல பயன்படுத்தக்கூடியதுமான அந்த மர சிற்பங்களை, அதோடைய சிற்பத்தோடைய கலையை நம்ம வந்து பார்க்க முடியும். ஒவ்வொரு சிற்பத்தையும் நம்ம பார்க்கும் போதே வியந்து பார்க்க முடியற அளவுக்கு அதுல கலை இருக்கும். அதை வந்து நம்ம பார்க்க முடியும். அதை எப்படி பராமரிக்கிறது எல்லாமே நம்ம வந்து இங்க வந்து பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கலாம். அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா ராசி மேஜை அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு ஆண்டுகளான ஒரு ராசி மேஜை ஒன்று உருக்கி செய்யப்பட்ட இரும்பால செய்யப்பட்டது. இந்த ராசி மேஜையில 12 ராசிகளுடைய குறியீடுகளும் வந்து அதுல அழகா பொறிச்சிருப்பாங்க. ராசி மேஜையை பார்த்தாலே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் அதை உட்கார்ந்து பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வியப்புத்தக்க ஒரு மேஜையா இருக்கு. இதையும் தவிர வந்து பாத்தீங்கன்னா கரு சிற்பங்களும் கல்வெட்டுகளும் கொண்ட ஒரு சிற்ப பூங்கா வந்து நம்மளுடைய வஉசி பூங்காக்கு ஆப்போசிட்லயே அமைஞ்சிருக்கு. எப்படி வந்து ஒரு பூங்காக்கள் மரங்களாலும் செடிகளாலும் நிறைஞ்சி பறவைகளும் விலங்குகளும் நம்ம நிறைஞ்சு இருக்குமோ அதே போல சிற்பங்களாலும் கல்வெட்டுகளாலும் நிறைஞ்ச ஒரு அறையை நம்ம சிற்ப பூங்கான்ட்டு சொல்லி நம்ம அருங்காட்சியகத்துல ஒரு பகுதியா அமைச்சிருக்கோம். இந்த சிற்ப பூங்கால நம்மளுடைய ஈரோடு மாவட்டத்துல நிறைய பகுதிகள் இருந்து எடுக்கப்பட்ட சிற்பங்கள் நம்ம வந்து பார்க்க முடியும்.
மருகூர், தாளவாடி, அந்தியூர் இந்த மாதிரி நிறைய பகுதிகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய நிறைய பொருட்களை நம்ம வந்து பார்க்க முடியும். இதுலயும் ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டுகளை பார்த்தாலே ரொம்ப வியப்பா இருக்கும். ஒவ்வொரு கல்வெட்டுகளும் கிட்டத்தட்ட 500-600 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கல்வெட்டுகளை நம்ம வந்து இங்க பார்க்க முடியும். சோழர் காலத்து கல்வெட்டுகள், வட்டெழுத்து கல்வெட்டுகள் எல்லாமே வந்து இங்க பார்க்க முடியும். அதையும் தவிர பாத்தீங்கன்னா காளிங்கராயன் அப்படின்னாலே நம்ம ஈரோடு மாவட்டத்துல ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் காளிங்கராயன் கால்வாய் வந்து ஒரு 90 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட பகுதிகளுக்கு விவசாய நிலத்துக்கு பயன்படக்கூடிய ஒண்ணு. அவருடைய பெயர் பொறித்த ஒரு கல்வெட்டுகளும் நம்மளுடைய ஈரோடு அருங்காட்சியகத்துல இடம்பெற்றிருக்கு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு காட்சி பொருட்களா வீரக்கற்களை நம்ம சொல்ல முடியும். வீரன் அப்படின்னாலே நமக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு மனிதனா இருந்திருப்பாரு, ஒரு வீரம் மிகுந்த ஒரு ஆண் மகனா பெண் மகளாக இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு செயல் செய்து வீர செயல் செய்து இறந்தவங்களுக்கு அந்த காலத்துல நினைவா அவங்கள மறந்துடக்கூடாது, அவங்கள போலவே இளைய தலைமுறைகள் வீரமா இருக்கணும் அப்படின்றதுக்காக நினைவு கற்களை வந்து அமைப்பது உண்டு. அதுக்கு எடுத்துக்காட்டா நம்மளுடைய அருங்காட்சியகத்துல நிறைய வீரக்கற்கள் இருக்கு. அதுவும் 3 அடுக்கு வீரக்கற்கள் நம்மளோட அருங்காட்சியகத்துல இருக்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு பெருமைக்கு மிகுந்த ஒரு பொருளா இருக்கும். அந்த வகையில நம்மளுடைய அந்த 3 அடுக்கு வீரக்கல்ல பாத்தீங்கன்னா கீழ் அடுக்கு பகுதியில புலியை குத்தியது போல ஒரு தோற்றமும், இல்ல சண்டையிடுவது போல ஒரு தோற்றமும் இருக்கும். வில்லை கொண்டு சண்டையிடுவது போல ஒரு தோற்றம் அமைஞ்சிருக்கும். நடு பகுதியில வந்து தேவதைகளோடு இருக்கிற மாதிரியும், கடைசியா வந்து பாத்தீங்கன்னா மேல் அடுக்கு வந்து சிவனுடைய உருவத்தை வந்து பொறிச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான 3 அடுக்கு வீரக்கற்களும் ஊராட்சி கோட்டையில கிடைச்ச ஒரு ஹீரோ ஸ்டோன்ஸும் இந்த அருங்காட்சியகத்துல இருக்கு. சதிக்கற்கள் இருக்கு. இந்த மாதிரியான நிறைய பொருட்கள், ஓவியங்கள் நிறைய அருங்காட்சியகத்துல இடம்பெற்றிருக்கு. அதுலயும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் ஆர்ட் இருக்கு. அடுத்ததான் வந்து நிறைய சோழர் காலத்தோடைய தஞ்சாவூர் ஓவியங்கள் வந்து நம்மளுடைய அருங்காட்சியகத்துல இருக்கு. அது அழகா வந்து நம்ம காட்சிப்படுத்தி இருக்கோம். இந்த மாதிரி நிறைய பொருட்களோட, நிறைய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களோட ஈரோடு அருங்காட்சியகம் செயல்பட்டு இருக்கு. ஒவ்வொரு பார்வையாளர்களும் இந்த ஈரோடு அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு செல்லும் போதே சொல்லுவாங்க, இவ்வளவு அழகான அருங்காட்சியகம், நிறைய பொருட்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய விஷயத்த கத்துக்கிட்டோம் அப்படின்றது சொல்லுவாங்க. எல்லாருமே ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவங்க மட்டும் இல்லாம எல்லாருமே வந்து ஈரோடுக்கு வந்தா கண்டிப்பா அந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட்டாலே ஈரோடு மாவட்டத்தை பத்தியும் ஈரோடு மாவட்டத்துடைய பெருமை பத்தியும், அவங்களுடைய வாழ்க்கை முறை ஈரோடுல எப்படி இருந்திருப்பாங்க, இந்த கொங்கு மண்டலத்துல எப்படி இருந்திருப்பாங்க, எந்த மாதிரியான வாழ்க்கை முறைகள் இருந்திருக்கு, எந்த மாதிரியான வாழ்ந்திருப்பாங்கன்றது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஈரோடு அருங்காட்சியகத்தை பார்வையிடும் போது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதன் எல்லாருமே வந்து பார்வையிட்டு பயன்பெறணும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறோம். என் பெயர் ஜென்சி. ஈரோடு அரசு அருங்காட்சியகத்துல காப்பாட்சியராக உள்ளேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தோடைய ஒரு மூத்த குடி நம்மளுடைய தமிழ் குடி என்பதற்கேற்ப அதற்கு சான்றாக நாம் எதையாவது ஒன்று தேடுவோம் அல்லவா, அதற்கு தேடக்கூடிய ஒரு விடையா ஈரோடு அரசு அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய காட்சி பொருட்களை நம்ம பார்க்க முடியும். அதுலயும் முக்கியமா வந்து என்ன காட்சி பொருள் அதை சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கொடுமணல் காட்சி பொருட்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களும் குறியீடுகளும் இருக்கக்கூடிய நிறைய மண்பானைகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதை காட்சிப்படுத்தி இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பெருங்கற்காலத்து நிறைய மண் பாத்திரங்கள், மண் பொருட்கள் எல்லாமே காட்சிப்படுத்தி இருக்கோம். நாணயங்கள், இது எல்லாமே நமக்கு சான்றாக உள்ளது. அது மட்டும் இல்லாம நிறைய கல்வெட்டுகள் நமக்கு நம்மளுடைய தமிழ் குடிய வந்து நமக்கு பெருமைக்குரிய விஷயமா காட்டுது. நிறைய தமிழ் கல்வெட்டுகள், நம்மளுடைய தமிழ் பெயர்கள் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் எல்லாமே நம்மளுடைய தமிழ் எழுத்துக்கள் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தகவலா இருக்கு. சங்க இலக்கிய பாடல்கள்ல பாடப்படக்கூடிய களங்கள், களம் செய் கோவே, களம் செய் கோவே அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பாடல்கள், புறநானூற்று பாடல்கள் எல்லாமே நமக்கு சொல்லுது. அந்த களம் எங்கே அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய ஈரோடு அரசு அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய முதுமக்கள் தாளிகள் அதுக்கு ஒரு விடையா இருக்கு. இந்த மாதிரி நம்மளுடைய தமிழ் குடிய சான்றாக இருக்கக்கூடிய நிறைய பொருட்களை தாங்கி இருக்கக்கூடிய ஈரோடு அரசு அருங்காட்சியகத்தை நிறைய பேர் வந்து பார்க்கணும். இத வந்து பெற்றோர்களாகிய நாம நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்மளுடைய பள்ளி மாணவர்களுக்கும் அதை சொல்லி கொடுத்து வந்து பார்க்க வைக்கணும். அவங்களுக்கு ஆர்வத்தை கூட்டணும். இதன் மூலமா அவங்க நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய கலை, நம்மளுடைய பண்பாடு எல்லாத்தையுமே அழகா ஒரே இடத்துல வந்து அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. நன்றி, வணக்கம். கல்வி
நாங்க இங்க வந்து ஈரோடு மியூசியம்காக வந்திருந்தோம். இங்க வந்து பார்க்கறப்ப ரொம்ப எக்ஸைட்டா இருந்துச்சு. இப்பெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ எப்படி சொல்றது, டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த நிறைய அப்போலாம் நம்ம இப்போ இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு நிறைய மாடிஃபைட் பண்ணிருக்காங்க. ஆனா அப்போலாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையா வாழ்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்போ இருந்த பில்டிங்ஸ் எல்லாம் எப்படி கட்டியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சுண்ணாம்பு இந்த இது அந்த எப்படி சொல்றது மரம் இந்த அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு நிறைய அப்பயே அதெல்லாம் கட்டி இருந்திருக்காங்க. ஆனா அது வந்து இன்னமுமே வந்து அழியாம இருந்திருக்கு அப்படின்றதும் வந்து நிறைய ஆண்டுகள் வந்து இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த இப்பதான் நம்ம வந்து இந்த சிமெண்ட் இதெல்லாம் வந்து யூஸ் பண்றோம். ஆனா அப்போலாம் வந்துட்டு அந்த சுண்ணாம்பு மரம் இதெல்லாம் தான் வச்சு பயன்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம எப்படி சொல்றது அந்த இப்பெல்லாம் நம்ம இப்போ பண்ணதே இப்ப சீக்கிரமா வந்து கெட்டு போற அளவுக்கு இருக்க சுச்சுவேஷன்ல அப்போ இருக்க அந்த விலங்குகளோட இதை இன்னுமே அது வந்து பதப்படுத்தி வச்சிருக்க அளவுக்கு எப்படி சொல்றது நிறைய ப்ராசஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து எங்க அப்படின்னா அரசு அருங்காட்சியகம் ஈரோட்ல இருக்கு. இங்க பார்த்தோம் அப்படின்னா நிறைய கல்வெட்டுக்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம மனிதன் உருவம் பொருந்திய நிறைய சிலைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியை விட அப்ப இருந்த கல்லை வச்சு ஒரு கலவையா செஞ்சிருக்காங்க. அதாவது என்னன்னா இப்போ வந்து சிமெண்ட் மண் இதெல்லாம் கலக்கிறதுக்கு ஒரு கலவை இருக்கு. ஆனா அப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த சிமெண்ட் எல்லாம் இல்ல. அப்ப என்ன வச்சு யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க அப்படின்னா வெள்ளைப்பாகு, அதுக்கப்புறம் முட்டையோட வெள்ளைக்கரு இதையெல்லாம் வந்து ஒரு கலவையா செய்யறதுக்கு ஒரு கல்லை வந்து ஒரு பெரிய கல்லை உருவாக்கி அது ஒரு குளமாட்டம் செஞ்சு அதுல வச்சு அதுக்குள்ள வந்து ஒரு குச்சியை உள்ள வச்சு காலமாட்ட அதோட எஜ்ஜில வந்து கட்டி வச்சு அதை சுத்த வச்சு அதை ஒரு கலவையா செஞ்சு ஒரு ஒரு கலவையா அது 2 நாளைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பதப்படுத்தி அதை வந்து 3வது நாள் அதை வந்து கட்டுறதுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா குளிர் காத்து வந்து நமக்கு உள்ள வரும். ஏன் அப்படின்னா இதுல சுண்ணாம்புல இருக்கக்கூடிய அந்த ஹோல்ஸ்னால வந்து வெளியில இருக்கக்கூடிய காத்து ஈஸியா உள்ள வரும், உள்ள இருக்கக்கூடிய காத்து வந்து வெளியில ஈஸியா போகும். அது மட்டும் இல்லாம இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஒரு crocodileோடைய உருவம் பெரிய உருவம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அழிந்த பறவைகளுடைய இறகுகளை வச்சு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதோடைய உருவங்களை வந்து செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய உயிரினங்களை வந்து பதப்படுத்தி ஒரு கண்டெய்னர்ல வந்து அடைச்சிருக்காங்க. என்ன மாதிரினா பைத்தான் அதுக்கப்புறம் தேல் இந்த மாதிரி விலங்குகளை எல்லாம் வந்துட்டு பாட்டில்ல வந்து ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணி அதை வந்து உள்ள வந்து பதப்படுத்தி வச்சிருக்காங்க. பிரியதர்ஷினி. அரிஃபா. நான் பிஎஸ்டிஆர் கிருஷ்ணம்மாள் கல்லூரியில 2ஆம் ஆண்டு வரலாறு வந்து படிச்சுட்டு இருக்கேன். நான் வந்து ஈரோடு அரசு அருங்காட்சியகத்துக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணி வந்திருக்கேன். சோ கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் மனிதன் வந்து தோன்றி இருக்கான் அப்படின்றதுக்கு சான்றுக்கு ஏற்ப இங்க ஈரோடு அரசு அருங்காட்சியகத்துல வந்து எல்லா சங்க காலத்து மனிதர்கள் வந்து எப்படி வந்து வாழ்ந்திருக்காங்க, அவங்க என்னென்னலாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க, என்னென்ன பொருட்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத சிறப்பா வந்து எடுத்து காட்டிட்டு இருக்காங்க. சோ ஈரோட்ல வந்து எங்க ஃபர்ஸ்ட் வந்து சங்ககால மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா கொடுமணல் அப்படின்ற அந்த பகுதியில தான் வந்து வாழ்ந்திருக்காங்க. அந்த பகுதியில வந்து 150 ஏக்கர் வந்து அந்த பகுதி இருக்கு. அதுல வந்து 100 ஏக்கர் வந்து பரியல் சைட்டாவும் மீதி இருக்க 50 ஏக்கர் தான் வந்து ஹேபிடேஷன் சைட்டா இருக்கு. சோ அந்த பரியல் ஏக்கர்ல வந்து என்னன்னா அந்த மக்கள் வந்து எப்படி வந்து புதைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுமக்கள் தாலியை யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து புதைச்சிருக்காங்க. சோ அதெல்லாம் வந்து இந்த ஈரோடு அரசு அருங்காட்சியகத்துல அதெல்லாம் வந்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த 50 ஏக்கர்ஸ் அந்த ஹேபிடேஷன் சைட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண மணிகள் அவங்க வந்து மணிகள் செய்யறதுல வந்து ரொம்ப வந்து பேர் போனவங்க. சோ அந்த மணிகள்லாம் வந்து இந்த அருங்காட்சியகத்துல வந்து சிறப்பா வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த அரசு அருங்காட்சியகத்துல ஆர்காலஜிக்கலா மட்டும் இல்லாம இது வந்து ஜுவாலஜி பாட்டனி அதையும் வந்து எடுத்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் கியூரேட்டர் மேம் வந்து இங்க வந்து டைப்ஸ் ஆஃப் மியூசியம் வந்து எப்படி இருக்கும், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மியூசியம் இருக்கு, வேர்ல்டு ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா என்னென்ன மியூசியம் இருக்கு அப்படின்றத வந்து எடுத்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து பெயிண்டிங்ஸ் வந்து எப்படி இருக்கு, சோ இந்த மியூசியம்ல இருக்க பொருட்கள் வந்து எதனால வந்து அழியுது, ஏஜென்ட்ஸ் ஆஃப் டிட்டோரியேஷன் என்ன அப்படின்னு சொல்லி அதையும் வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அதை வந்து எப்படி வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உடன் ஸ்கல்ப்சர்ஸ் வந்து அந்த ஸ்பிரிட் வுட் வார்னிஷ் அதெல்லாம் வந்து லெமன் கிராஸ் ஆயில் அதெல்லாம் வச்சு எப்படி வந்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி எப்படி ப்ரிசர்வ் பண்ணலாம், எப்படி வந்து ஒழுங்கா அதை கிளீன் பண்ணி எப்படி வந்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆரிஃபா. இது போன்ற முக்கிய செய்திகளை காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.